எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். காய்ஸ், இது என்னோடய செகண்ட் வீடியோ. நான் செகண்ட் வீடியோ வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா, நம்ம வந்து ட்ராயிங் கற்றுக்கணுன்னா, நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னா, நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோன்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். காய்ஸ், இந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து நல்லா ரிமெம்பர் பண்ணி உங்கள் டேலண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 3 பாயிண்ட் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் காய்ஸ். இந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா, பிகினர்னால் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல் ஆகும். சரி காய்ஸ், நான் சொல்ல போகிற ஃபஸ்ட் பாயிண்ட் எதுனா, உங்களுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். பேட்டியன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேட்டியன்ஸ் வச்சுருந்தா தான் உங்கள் ட்ராயிங்கும் உங்கள் ஆர்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்துட்டு பேட்டியன்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக வரைய நினச்சிங்கன்னா உங்கள் ட்ராயிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ பொறுமையை எடுத்து வரைகிறீங்களோ, எவ்வளோ ஸ்லோவாக வரைகிறீங்களோ, அவ்வளோக்கா உங்கள் ட்ராயிங் வந்து அழகாக இருக்கும் காய்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோக்கா நீங்கள் ஸ்பீடாக வரைய ட்ரை பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வந்து தோணும் நான் சீக்கிரமாக வரையணும், சீக்கிரமாக வரைஞ்சி முடிக்கணும்னு தோணும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கா பொறுமையாக வரைகிறீங்களோ அவ்வளோக்கா உங்கள் ட்ராயிங் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வரைஞ்சிங்கன்னா உங்கள் ட்ராயிங் வந்து ரொம்ப கேவலமாகவும், நீங்கள் வரைகிற இதுவும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகாது. 1 மணி நேரமாக ரெஸ்ட் எடுங்க, 1 மணி நேரம் வரைங்க, கொஞ்சமாக வரையுங்க. எடுத்தோன்னு ஒரே நாளில் வரைய முடிக்க பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரைய முடிக்க பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோக்கா ஸ்பீடாக வரைய ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கா உங்கள் ட்ராயிங் அசிங்கமாகவும் நல்லா இருக்காது. ஸோ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணிடுங்க. பேட்டியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேட்டியன்ஸ் இருந்தால் உங்கள் ட்ராயிங் நீட். பேட்டியன்ஸ் இல்லைன்னா உங்கள் ட்ராயிங் நல்லா இருக்காது. ஓகேவா? ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போயிட்டிங்கன்னா உங்கள் கை வந்து நல்லா ஃப்ரீயாகிடும். நீங்கள் ட்ரா பண்ண நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்பீடாக ட்ரா பண்ணுறதுக்கு, ஸ்பீடாக வரைய ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்னா இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்டர்ன்ஸ் எடுத்து தான் ட்ரா பண்ணணும். சீக்கிரமாக ட்ரா பண்ணக்கூடாது. ட்ரா பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராயிங் வந்து ரொம்ப கேவலமாகவும் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் எடுத்து வரைகிறீங்களோ அவ்வளோக்கா உங்களோட ட்ராயிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் சொல்ல போகிறேன். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, எக்ஸ்பென்சிவ் பொருள் யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினர்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் பொருளை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பொருள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து போயிடும். நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பொருள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் பொருள் யூஸ் பண்ணுறேன், ஆனால் என்னோடய ட்ராயிங் மட்டும் நல்லா இருக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தாட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கா கம்மி ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கா உங்களோட கான்ஃபிடென்ஸ், உங்களோட டேலண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அப்சரா பென்சில், 4 ரூபாய்க்கு அப்சரா பென்சில் வச்சு தான் ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் எடுத்தோடனே எக்ஸ்பென்சிவ் பொருள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வந்து ட்ராயிங் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லலை, பட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகாது. உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து போயிடும். அவ்வளோக்கா நான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக யூஸ் பண்ணுறேன், ஆனாலும் என்னோடய ட்ராயிங் வந்து நல்லா இல்லை அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஏதோ தாட்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கா எக்ஸ்பென்சிவ் பொருள் அவாய்ட் பண்ணுறீங்களோ ஸ்டார்டிங்கில், அவ்வளோக்கா உங்கள் ட்ராயிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எக்ஸ்பென்சிவ் நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போயிட்டீங்கன்னா அப்போ வேணால் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் பொருள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணால் உங்களோட பட்ஜெட் பொறுத்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்னா, பிகினர்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் பொருள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சின்ன பொருள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒருக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம இந்த லெவலுக்கு போகலாம். ஒவ்வொரு லெவலாக யூஸ் பண்ணுங்கள். எடுத்தோன்னே இப்போ லாஸ்ட் லெவல் போயிட முடியாது. ஒவ்வொரு லெவலாக தான் போக முடியும். ஸோ நீங்கள் பொருள் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் பொருள் யூஸ் பண்ணாமல் கம்மி பட்ஜெட், லோ பட்ஜெட் ப்ரைஸ் பொருட்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ட்ராயிங் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு கூட கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா வரும். ஸோ கைஸ், கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிகினர்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் பொருள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் செகண்ட் பாயிண்ட் கைஸ். இப்போ கைஸ் நான் சொல்ல போகிறது தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் எதை ஆக நினைக்கிறீங்களோ, இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் முக்கியம். கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஸு ஃபெயிலியர்னே வராது உங்கள் லைஃப்பில். கண்டிப்பாக அது சக்ஸஸ் வரும். ஃபெயிலியர் வந்தாலும் அது உங்களை சக்ஸஸ் கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு உங்களை ட்ரை பண்ணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ராக்டிஸ், ஹார்ட்வொர்க். இந்த தேர்ட் பாயிண்ட் தான். இந்த 2 ப்ராக்டிஸ். எவ்வளோக்கா ப்ராக்டிஸ் எடுத்து உங்களோட ஒர்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கா உங்களோட ட்ராயிங் இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோக்கா உங்களோட ஒர்க் இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளோக்கா உங்களோட லைஃப்பும் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் டேலண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ், ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் எது வேணால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ ப்ரொஃபஷனல் லெவலுக்கே நம்ம போனாலும் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் எவ்வளோ தான் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம் எப்போவுமே நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு
நமக்கு இவ்வளோ தெரியும், நம்ம இவ்வளோ பண்ணிட்டோம்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கா உங்களால் மேலே ஏற முடியும், அவ்வளோக்கா உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவ்வளோக்கா உங்களால் நல்லா ஷோ பண்ணிக்க முடியும், நல்லா காமிக்க முடியும், என்னால் இது முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மேன் பர்ஃபெக்ட் கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கா உங்களோட டேலண்ட், உங்களோட நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ உங்கள் ஒர்க் கண்டிப்பாக சக்ஸஸில் போகும். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகும். ஸோ கீப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸை மட்டும் விடாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களோட டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் எது வேணால் சாதிக்கலாம். ஸோ எவ்வளோக்கா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக அந்த லெவலுக்கு வந்து மேலே ஏறலாம் guys. ஸோ இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஏதாவது ட்ராயிங்கில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் guys. ஸோ முடியாங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, ட்ராயிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்க, என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுவேன் guys. கண்டிப்பாக பாருங்கள் guys. நீங்களாம் நினைப்பீங்க என்ன இவன் ட்ராயிங் ஆர்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ஆனால் ஆர்ட் வீடியோலாம் ஒன்றுமே போடல, எடுத்தோன்னே இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேனே அப்படின்னு நினைப்பீங்க. நான் எதுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேனோ, எடுத்தோன்னே நம்ம ட்ராயிங் போட்டோனோ அவங்க அதை பார்த்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல், எதுவுமே புரியாமல் அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டா அது எப்படி நம்மளால முடியும்? ஸோ நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை பற்றி கொஞ்சமாச்சு நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும்ல. ஸோ அந்த நாலேஜ்க்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் ஸ்டார்டிங்கில். ஸோ போக நான் கொஞ்சமாக நான் ட்ராயிங் வீடியோஸ் போட மாட்டேன்னு இல்லை, போடுவேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எப்படி ட்ரா பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லேர்ன் பண்ணிருக்க முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுடுறேன், அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் ட்ராயிங் வீடியோஸ் போடுவேன். நான் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்ல, அதனால தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ இந்த டிப்ஸ் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஸோ guys, thank you so much. Keep practice, do hard work, get success. ஸோ இதான் என்னோட லாஸ்ட் எண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.